மக்களை வணக்கம். இந்த வீடியோ முழுக்க வனவிலங்குகள் சம்மந்தப்பட்டது தாங்க. அதாவது செப்டம்பர் மாதத்தில் நம்ம தொடர்ந்து 4 வாரம் மசனகுடி, பந்திப்பூர், முதுமலை இந்த ஏரியாவில் சில மலை கிராமங்கள் தேடி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோங்க. வழக்கத்தை விடவே அதிகமாகவே வைல்டு அனிமல்ஸ் அந்த மாதத்தில் சைட்டிங் ஆச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா யானைகள் ரொம்ப அதிக அளவில் கூட்டமாக பார்த்தோம். சிறுத்தை, புலி இது 2 தவிர எல்லா வனவிலங்குகளையும் வீடியோ எடுத்தோம். அதாவது சின்ன கிளிப்பாக தான் எடுத்தோங்க. ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம்னா திடீர்னு கிராசிங் ஆகும். அந்த டைமில் ஃபோன் எடுத்து ஒரு சின்ன கிளிப் எடுக்கிறது தான். பார்த்துட்டு அப்படியே டெலிட் பண்ணுறதுக்கு மனசு வரல, அப்படியே வச்சுருந்தேன். இப்போ அது எல்லாத்தையும் கோர்த்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதே சமயத்தில் புலி ஒரு 15 நிமிஷம் வித்தியாசத்தில் நமக்கு மிஸ் ஆகி போயிடுச்சுங்க. அதாவது சிங்கார ரோட்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் ஜங்ஷனுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போன வண்டி டைகர் சைட்டிங் பண்ணியிருக்காங்க. பகல் நைட்டு 2 டைம்லேயும் வைல்டு அனிமல்ஸ் நிறையா சைட்டிங் பண்ணோம். எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள். இப்போ ரீசெண்டாக பாலிமர் நியூஸில் கோத்தகிரி குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் கரடிகள்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த 4 கரடியுமே நமக்கு சைட்டிங் ஆச்சுங்க. கோத்தகிரியில் நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு காலையில் ஒரு 3:30 மணிக்கு மசனகுடி போகலான்ட்டு அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வரோம். 4 கரடி நல்லா ஜம்முன்னு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தது. உள்ளேருந்து வெளியே வந்தது, அதுக்கப்புறம் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்ததுங்க. எல்லாமே எடுத்து இந்த வீட்டில் ஆட் பண்ணிக்கிறேன், பாருங்கள். நம்ம கிராமங்களுக்கு போகும்போது நிறையா யானைகள்லாம் பார்த்தோம். அதையெல்லாம் நான் அந்த கிராமத்துக்கு போகிற வீடியோலேயே நான் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே தனித்தனியாக சின்ன பிட்டை எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ கோர்த்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். ஏதோ தெரில, மசனகுடியில் நான் இது வரைக்கும் பார்க்காத அளவில் யானைகள் அதிகமாக சைட்டிங் ஆகுது. நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு பெஸ்ட்டு மந்த்துன்னே சொல்லலாங்க சைட்டிங் பண்ணுறதுக்கு. முக்கியமாக யானைகள் முதுமலையிலேருந்து பந்திப்பூர் சைடில் நிறையாவே நீங்கள் பார்க்கலாம். சரிங்க, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆனில் போட்டுக்குங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. போயிருங்க, வரும் போயிருச்சு. ஓ, இவனை பாருங்க, சின்ன பையல அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆடி இருக்கான் பார்க்க.
வந்து என்ன வரும் கிராசிங் தான். பயந்துடாதீங்க, சவுண்ட் விட்டாலும் போனிக்கலாம். நான் டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துக்குவேன். அக்கா பார்க்குறாங்களா? பொண்ணுங்க ரோட்டில் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அப்படியே வேணாம் வீடியோவா ஃபோட்டோவா? ஃபோட்டோ தெளிவா இறங்கி போய் எடுத்துட்டோம். அதே அங்கிட்டு வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கருப்பா காலில் தட்டி தட்டி சாப்பிடுது. சூப்பர். இந்த நாள் மிக அருமையான தம்பி அழகாக சின்ன கொம்பை சின்ன கொம்புன்னு விளையாட்டுக்கு சொல்லக்கூடாது. சின்ன கொம்பு அழகாக குட்டி கொம்பை ரொம்ப வளர்ந்து வரும் கொம்பன்னு வரும். சரியான சின்ன, ரொம்ப சின்ன. இல்லை இல்லை போங்க போங்கண்ணா போங்க போங்க. ரைட் சைட்லேயே ஒரு யானை நிற்குது. இங்கே ஒன்று இருக்கு. கிராஸ் ஆகிடுச்சுங்களா? என்ன சைட் லைட் போடணும். போகலாம். ஸ்லோவாக போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போகாது, சும்மா அதுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. சரியான சைஸு கொம்பண்ணா. வெளிச்சம் இந்த கொம்பன் தான் ஒரு சைஸான கொம்பு நிற்கும். மச்சக்கொல்ல நான் இது சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேண்ணா. நிறுத்தினா அப்படி நிறுத்தினா இந்த காட்டில் கொஞ்சம் கூட விடுங்க. சார்ஜ் பண்ணுது இல்லை, காலில் வச்சு மிதிச்சிட்டு இருக்கணும். இல்லை சார்ஜ் பண்ணிடும்.
அப்படின்னு சொல்லு. சவுண்டு தப்புண்ணா, தவறான விஷயம்ண்ணா. யார் சவுண்டுறது? இவர் தான். நீங்கள் சவுண்டுறது வண்டிக்கிற போட்டுருக்கீங்க. ம், முன்னாடி வராதுண்ணா, முன்னாடி போனா. ஆ, போய்க்கலாமா? எப்படி வந்தது? போகும்போது இல்லையே. நான் அவர் போயிட்டு நிற்கிறார். இல்லை இல்லை, ஐயா கொண்டு வந்து விட சொன்னார். இருங்க. ஐயா வாங்க வாங்க. ஐயா வாங்க. இங்கே தான் நிற்கிதுண்ணா. இங்கே ரைட் சைடில் நிற்கிதுண்ணா. போங்கண்ணா, மட்டும் போங்கண்ணா. அவர் வரும், கரெக்டாக வண்டி ஆஃப் ஆகுது வருங்க. போய் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு போயிடுச்சு. சரி, ஓகே, நல்லது. சரி மக்களே, ஐயா நின்றுருந்தார், கொஞ்சம் வந்து விடுறீங்களான்னு கேட்டார். அதனால் அப்படியே போனோம். நம்ம திருப்பி அப்படியே நம்ம கிளம்புவோங்க. சாம்பார் டீ அது கொஞ்சம் முன்னாடி போங்க. சாம்பார் தாங்க. எனக்கு அந்த கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுதுங்க. சிறுத்தை நினச்சிட்டிங்க. கன்ஃபார்ம் சிறுத்தைன்னு நினச்சேன். மரத்தில் படுத்து பார்த்துட்டு இருக்குன்னு நினச்சேன். போடா. நீங்கள் எப்படி எடுத்துட்டு வாங்க? விடுண்ணா, லைட்டை முன்னாடி விடுண்ணா. முன்னாடி ஓ சிவா எங்கடா இருக்க? சரி ஓகே, வீட்டில் சரி வைக்கிறேன். வீட்டில் போயிட்டு ஒன்றுமே தெரியல. இருங்க இருங்க இருங்க. வீட்டில் ஒருத்தன் புறா கொடுத்துருக்காங்க. அம்மாட்ட கொடுத்துருக்கோம். அம்மாவுக்கு தெரியல. நல்லா பெரிய கருது. இருங்க இருங்க இருங்க. சரி ஓகே. அதே எத்தனை நேரத்தில் வீட்டுக்கு போகும்? இருங்க இருங்க. ஆ சரி, போயிட்டு கூப்பிட்டு. வருது 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 வருது. அப்படியே ஸ்டாப் பண்ண நிறுத்திடுறேன். தெரியுங்க. தெளிவாக ஜூம் பண்ணி அப்படி எடுத்து வருது. நிறுத்து அப்படி நிறுத்து. தங்க ஆட்டாத. முன்னாடி தான் வண்டி துரத்திடுவாங்க. நம்ம காரை பார்த்துட்டு அது அந்த குட்டி பற்றியா? குட்டி குழியில் வந்துடுறா. முன்னாடி லாக்கு, பின்னாடி லாக்கு. போதும், நான் நிப்பாட்டுங்கண்ணா. இன்னொன்று வருதுண்ணா, வராமல் போயிடும் போது. வேணும் திறக்கலாம். அது எப்படி துணிச்சங்கையில் இது பண்ணுது? கொஞ்சம் மட்டும் என்னதானா? ரிவர்ஸ் வாண்ணா.
வழி விடுண்ணா, வழி விட சொல்கிறேண்ணா. சண்டை போடுறது வந்து ஓடியோ போயிருக்கு. போங்கடா, ஓடி போயிருக்கு ரெண்டு. என்னது சண்டை போடுது? ரெண்டு ஓடி முன்னாடி ஜீப் நிற்கிறேன். முன்னாடி எங்கே ஓடுறது? முன்னாடி ஜீப் நிற்குதுண்ணா. 3 யானை இருக்குது. 3 யானை இருக்குதுண்ணா. 3 யானை இருக்குது. முன்னாடி ஆஃப் பண்ணணும், அப்படியே எடுத்துங்க. ஆ இன்னொன்று வரும்னு நினைக்கிறேன். 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ 2-3 இருக்கா? ஐயா கொண்டு கரெக்டாக நடத்துகிறார். வருவானா? வரக்கலாம், கண்டிப்பாக வரக்கலாம். இன்னும் போகல. தஸ்கர் இங்கேயே மறந்து நிற்குதுண்ணா. பின்னாடி பின்னாடி இருக்கு. அவன் அங்கே நிற்கிறான் பின்னாடி. நீங்கள் இன்னும் செல்லவில்லை. இல்லாமல் கிளம்பலாமா? இந்த வண்டி இனி போகிற மாதிரி இல்லைங்க. பின்னாடி பின்னாடி இருக்கு. அவன் அங்கே நிற்கிறான் பின்னாடி. நீங்கள் இன்னும் செல்லவில்லை. இல்லாமல் கிளம்பலாமா? இந்த வண்டி இனி போகிற மாதிரி. இங்கே ஒரு சட்டை. இங்கே ஒரு செட்டு. முன்னாடி 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 இங்கே ஒரு 2 எண்ணம் இருக்குது. நல்லா இருக்கு, இருங்க. எதுவுமே சத்தம் போடாதீங்க. என்ன சொல்லுது? ஓடிரு அப்படிங்குதா? நமஸ்தே. இவனை பாருங்க. இவனை பார்த்தீங்களா? ரெக்கார்ட் ஆகலையா? அது ரெக்கார்ட் ஆகலையா? அது ரெக்கார்டு போடல. யாருண்ணா? நல்லா பண்ண.
ஹார்ன் அடிக்கிறாங்க போலாம். டம் டுக்கற டம்ர டக்கற. தெரியுது அங்கே உட்கார் உன்னையும் சேர்த்து எடுக்கிற உட்காரு. இங்கே உள்ளே போகுது. அது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம கதை சட்டி ஏறோம். மெதுவில் பேசு. அது பிரச்சனை. யானை வந்தால் கவலை இல்லை, பாரஸ்காரங்க வந்தால் தான் பிரச்சனை. ஏங்க நீங்களும் அடிக்கடி பார்ப்பீங்களா? அப்போ இங்கே பாருங்க, இந்த பைசன் சைஸ் மட்டும் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு. ஃபோனோட கேமரா லென்ஸ் ஃப்ரேமே பத்தாது பாருங்க. ஆமாம் பாருங்க. எடுத்துட்டேன் அளவுக்கு. எல்லாமே பெண் யானை. அந்த குட்டி போக கொண்டு பெண் யானை முன்னாடி நிற்கிறது. சென்னை ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருக்கேன். வேட்டை மற்ற சென்னை எல்லாம் அப்போ தான் கிராஸ் ஆயிருந்துருக்கு போல இருக்குங்க. ஆமாம் நம்ம 10 நிமிஷம் கேப்பில் விட்டுட்டோம். வேட்டைக்கு தயாராகிட்டு இருக்குங்க. என்னண்ணா இவ்வளோ இருக்குதுமானு? என்ன ஒன்று சொல்கிறீங்க? ஏய் சென்னை இருக்குதுடா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குட்டி அழகாக இருக்கு. பால் குடிக்கிற சீன்லாம் எடுங்க. பக்கத்தில் வாங்க, நின்றுவாங்க. அப்படியே கொஞ்சம் போங்க. போய்க்கலாம், போ. அப்படியே போய்க்கலாம் போங்க. எங்கள் ஆப்போசிட் வண்டி வர எங்கள் அப்பா என்ன தச்சோடு இருக்குது. அங்கே ஒருத்தர் இருக்கா பாருங்க. அதான் ஜோடி, அங்கே ஒருத்தர் அவன் ஆணு பெண்ணு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு யானை நிற்கிது. சொன்னப்பா முன்னாடியும் 2 யானை நிற்கிது. இருங்க நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இருண்ணா அண்ணா இருண்ணா. போட்டு போலாம்ல. அவனே தான் நினைக்கிறேன். இருங்க அப்படியே. இங்கே தான் போல இருக்கு. அவனே முன்னாடியே 2 இனம் இருக்கு. 2 தெரியுது. ஒரு யானை போகுது. என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேக்ரவுண்ட் அழகாக இந்த யானைக்கு செட் ஆயிடுச்சு. அங்கே ஒரு வண்டி நிற்கிது. சஃபாரி வண்டி நிற்கிது. இங்கே எத்தனை? அவனே காமிச்சிருப்பான். ஆமாம், அவங்க இதுதான் உள்ள ஒன்று இருக்கு. இதெல்லாம் இதை காமிச்சிருவாங்க. இங்கே 2 2 3ண்ணா. இல்லைண்ணா ஒரு குடும்பம் இருக்குதுண்ணா. எங்கே பாருங்க. ஒன்று அங்கே 2. இங்கே பாருங்க. இது 1 அங்கே 2.
டஸ்கர். ரைட் சைடில் பெருசு ஆமாம் டப்புனு வந்து இது புடுங்க நமக்கு எடுங்க பர்ஃபெக்ட் வர்த்திக்கலாம் ஏதோ எடுங்க